ஐயப்பனுக்கு மாலை அணிந்து சபரிமலை கோவிலுக்கு செல்லும் சுவாமிகளின் இருமுடியில் இருக்கும் நெய் தேங்காயின் ரகசியம் தெரியுமா? ஐயப்பனை காணச் செல்லும் பக்தர்கள் கொண்டு செல்லும் இருமுடி பையில் இருக்கும் முக்கியமான ஒன்றுதான் நெய் தேங்காயாகும். இந்த நெய் தேங்காயானது இருமுடி கட்டுவதற்கு முன்பாகவே தேங்காயின் ஒரு கண்ணில் துளையிட்டு உள்ளிருக்கும் இளநீரை வெளியே எடுப்பார்கள். பின்பு அந்த தேங்காயின் உள்ளே உருகிய சுத்தமான நெய்யை நிரப்பி வைப்பார்கள். அதன் பின் இருமுடி பையில் வைத்து தலையில் சுமந்து செல்வார்கள். அப்படி சுமந்து செல்லும் நெய் தேங்காயின் ரகசியம் என்பது ஐயப்பனின் திருவடியை சரணடைவது என்பதாகும். அதாவது அந்த தேங்காயின் மேல்வட்டு பகுதி நமது பூத உடலை குறிக்கும். தேங்காயில் உள்ளே ஊற்றப்பட்ட நெய்யானது நம் உடலில் ஓடும் உயிரை குறிக்கும். இந்த நெய் தேங்காயினை பாதுகாப்பாக எடுத்துச் சென்று அதனுள் இருக்கும் நெய்யை ஐயப்ப சுவாமியின் அபிஷேகத்திற்கு கொடுக்க வேண்டும். அந்த மேல்வட்டு தேங்காயை சபரிமலை சுவாமி சன்னதியின் எதிரே உள்ள தீயில் போட்டுவிட்டு தீயில் எரிய வேண்டும். இதன் அர்த்தம், ஐயப்பனே, என் உயிரை உன்னுடைய பாதத்தில் ஒப்படைத்து விட்டேன், என் உடலை தீயில் சமர்ப்பித்து விட்டேன், இனி என் சுக துக்கங்களையும் என் வாழ்க்கையையும் நீ பார்த்துக்கொள் என்பதாகும். சுவாமியே சரணம் ஐயப்பா.